அனுமன் வெறும் வலிமையின் உருவம் மட்டுமல்ல, அவர் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் தெய்வீக பாதுகாப்புக்கும் ஒரு சின்னம். ராமபிரானுக்கு அவர் காட்டிய மாறாத விசுவாசத்திற்காகவும் அளவற்ற பலத்திற்காகவும் அறியப்பட்ட அனுமன் இந்தியா முழுவதும் ஒரு பாதுகாவலராகவும் தைரியத்தின் ஊற்றாகவும் வணங்கப்படுகிறார். ராமாயணத்தில் வரும் அவரது வீரக் கதைகள் வெறும் கதைகள் அல்ல, அவை இந்தியாவின் ஆன்மீக இதயத்தில் ஆழமாக பதிந்துள்ளன. இன்றும் அனுமனின் தெய்வீக சக்தி உயிருடன் இருப்பதாக பக்தர்கள் நம்பும் புனித கோயில்களும் தலங்களும் உள்ளன. டெல்லியின் பரபரப்பான தெருக்களிலிருந்து இமயமலையின் அமைதியான சிகரங்கள் வரை இந்த 7 புனித தலங்கள் வெறும் கட்டிடக்கலை அற்புதங்கள் மட்டுமல்ல, அவை நம்பிக்கைக்கும் பக்திக்கும் வாழும் சான்றுகளாகும். அனுமனின் சக்தி இன்றும் போற்றப்படும் இந்தியாவின் 7 இடங்களின் மர்மத்தையும் ஆன்மீக ஆழத்தையும் ஆராய்வோம். ராமபிரானின் பிறந்த இடமான அயோத்தியின் மையப் பகுதியில் அமைந்துள்ள ஹனுமான் கர்ஹி அனுமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான கோயில்களில் ஒன்றாகும். அயோத்தியையும் ராமபிரானின் பிறப்பிடத்தையும் பாதுகாக்க அனுமன் இங்கு வசித்ததாக நம்பப்படுகிறது. ஒரு குன்றின் மீது அமைந்துள்ள இக்கோயிலை அடைய 76 படிகள் ஏற வேண்டும். இது ஆன்மீக ஞானத்தை நோக்கிய ஒரு அடையாள ஏற்றமாகும். உள்ளே இளம் ராமபிரானை மடியில் தாங்கியிருக்கும் அனுமனின் கம்பீரமான சிலை அவர்களின் ஆழமான பிணைப்பை பிரதிபலிக்கிறது. இங்கு பிரார்த்தனை செய்வதால் தடைகள் நீங்கி வலிமையும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். கோஷங்களாலும் காணிக்கைகளாலும் நிறைந்த கோயிலின் துடிப்பான சூழல் அமைதியையும் தெய்வீகத் தொடர்பையும் உருவாக்குகிறது. சிம்லாவின் மிக உயரமான சிகரத்தில் அனுமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஜக்கு கோயில் அமைந்துள்ளது. ராமாயணப் போரின் போது லட்சுமணனை குணப்படுத்த சஞ்சீவி மூலிகையை தேடிச் சென்ற அனுமன் இங்கு ஓய்வெடுத்ததாக ஒரு ஐதீகம் உள்ளது. இக்கோயிலின் தனிச்சிறப்பு உலகின் மிக உயரமான அனுமன் சிலைகளில் ஒன்றான 108 அடி உயர பிரம்மாண்ட சிலையாகும். சிம்லாவின் வானளாவிய காட்சியில் இந்த சிலையின் கம்பீரமான இருப்பு அனுமனின் பாதுகாக்கும் தன்மையை பிரதிபலிக்கிறது. கோயிலின் அமைதியான சூழலும் இமயமலையின் பரந்த காட்சியும் ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்துகின்றன. இது யாத்ரீகர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு புனிதமான ஓய்வு இடமாக அமைகிறது. பாட்னாவில் உள்ள மகாவீர் மந்திர் அனுமன் மீதான பக்திக்கு ஒரு சக்தி வாய்ந்த மையமாக திகழ்கிறது. இக்கோயிலின் தோற்றம் பண்டைய காலங்களுக்கு முந்தையது, ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் இது ஒரு முக்கிய யாத்திரை தலமாக பிரபலமடைந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் இக்கோயிலுக்கு வந்து வலிமைக்காகவும் துன்பங்களிலிருந்து நிவாரணம் பெறவும் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். இங்குள்ள அனுமனின் சக்தி விருப்பங்களை நிறைவேற்றுவதிலும் தனிப்பட்ட கஷ்டங்களை நீக்குவதிலும் குறிப்பாக வலிமையானது என்று கூறப்படுகிறது. மருத்துவமனைகள் மற்றும் கல்வி திட்டங்கள் உட்பட தொண்டு முயற்சிகள் மூலம் அனுமனின் தன்னலமற்ற சேவை உணர்வையும் இக்கோயில் முன்னெடுத்துச் செல்கிறது. துளசிதாஸ் என்ற துறவியால் நிறுவப்பட்ட வாரணாசியில் உள்ள சங்கட் மோச்சன் ஹனுமான் கோயில் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது. சங்கட் மோச்சன் என்ற பெயர் துன்பங்களை நீக்குபவர் என்று பொருள்படும். அனுமனின் ஆசீர்வாதம் தங்களை துன்பங்களிலிருந்து விடுவிக்கும் என்ற நம்பிக்கையில் பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். இக்கோயிலின் தனித்துவமான பாரம்பரியம் இனிமையையும் வலிமையையும் குறிக்கும் லட்டுகளை அனுமனுக்கு படைப்பதாகும். இக்கோயில் ஆண்டுதோறும் ஒரு பாரம்பரிய இசை விழாவையும் நடத்துகிறது. அங்கு கலைஞர்கள் தெய்வத்திற்கு காணிக்கையாக இசைக்கிறார்கள். இது பக்தியையும் கலாச்சார வெளிப்பாட்டையும் ஒன்றிணைக்கிறது. கோயிலின் அமைதியான சூழல் வாரணாசியின் துடிப்பான ஆற்றலுடன் இணைந்து ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்தை உருவாக்குகிறது. சாரங்பூரில் உள்ள கஷ்டபஞ்சன் ஹனுமான் கோயில் அதன் அற்புத குணப்படுத்தும் சக்திகளுக்காக போற்றப்படுகிறது. கஷ்டபஞ்சன் என்ற பெயர் துன்பங்களை நீக்குபவர் என்று பொருள்படும். இங்குள்ள அனுமனின் இருப்பு எதிர்மறை ஆற்றல்களையும் மன உளைச்சலையும் நீக்குகிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இக்கோயிலில் அனுமனின் தனித்துவமான சிலை உள்ளது. இது ஒரு கோபமான முகபாவனையுடன் நிற்கும் நிலையில் உள்ளது. இது தனது பக்தர்களை தீய சக்திகளிலிருந்து பாதுகாக்க அவர் தயாராக இருப்பதை குறிக்கிறது. இக்கோயில் பேயோட்டுதல் சடங்குகள் மற்றும் ஆன்மீக குணப்படுத்தும் சடங்குகளுக்கும் பெயர் பெற்றது. இது உளவியல் மற்றும் ஆன்மீக சவால்களிலிருந்து நிவாரணம் தேடி ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது.
தமிழ்நாட்டில் உள்ள நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 18 அடி உயர அனுமன் சிலை உள்ளது. இச்சிலை கூரையில்லாத திறந்த வெளி சன்னதியில் நிற்கிறது. இது அனுமனின் வானத்துடனான தொடர்பையும் அவரது எல்லையற்ற வலிமையையும் குறிக்கும் ஒரு அரிய அம்சமாகும். இக்கோயில் ராமாயணத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. சஞ்சீவி மலையை தூக்கிச் சென்றபோது அனுமன் இங்கு ஓய்வெடுத்ததாக நம்பப்படுகிறது. பக்தர்கள் இக்கோயிலுக்கு வந்து தைரியத்தையும் வலிமையையும் தேடுகிறார்கள். இங்கு பிரார்த்தனை செய்வதால் மனத்தெளிவும் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. கோயிலின் அமைதியான சூழல் அனுமனின் ஆற்றலுடன் ஆன்மீக தொடர்பை மேம்படுத்துகிறது. டெல்லியின் பரபரப்பான கன்னாட் பிளேஸ் பகுதியில் ஹனுமான் கோயில் அமைந்துள்ளது. இது தலைநகரின் பழமையான கோயில்களில் ஒன்றாகும். மகாபாரத காலத்தைச் சேர்ந்தது என்று நம்பப்படுகிறது. கோயிலின் கோபுரம் பிறைநிலா மற்றும் சூரியன் சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது அதன் நித்திய இருப்பை குறிக்கிறது. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இக்கோயில் குறிப்பாக கூட்டமாக இருக்கும். இவை அனுமன் வழிபாட்டிற்கு உகந்த நாட்களாக கருதப்படுகின்றன. வாழ்க்கையின் சவால்களிலிருந்து வலிமையையும் பாதுகாப்பையும் தேடி பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். ஜெய் ஹனுமான் என்ற தாள கோஷங்களும் ஊதுபத்தியின் நறுமணமும் நம்பிக்கையால் நிறைந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றன. இந்த 7 புனித தலங்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, அவை அனுமனின் நீடித்த சக்தியையும் பக்தியையும் வாழும் உருவங்களாகும். இந்தியா முழுவதும் அனுமன் ஒரு கடவுளாக மட்டுமல்லாமல் ஒரு பாதுகாவலராகவும் வலிமையின் ஆதாரமாகவும் துன்பத்தின் வழியாக ஒரு வழிகாட்டும் ஒளியாகவும் வணங்கப்படுகிறார். இந்த கோயில்களுக்குச் செல்வது வெறும் ஆன்மீக அனுபவம் மட்டுமல்ல, அது அனுமன் அடையாளப்படுத்தும் மீள்தன்மையையும் நம்பிக்கையையும் நினைவூட்டுகிறது. நீங்கள் வலிமை, தெளிவு அல்லது பாதுகாப்பை தேடினாலும் இந்த புனிதத் தலங்களில் அனுமனின் இருப்பு ஆறுதலையும் உள் அமைதிக்கான ஒரு பாதையையும் வழங்குகிறது.